வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறாங்க. ஒரு பழங்குடி இனத்தவரிடையே ஒரு வினோதமான பழக்கம் இருந்துச்சுங்களாம். என்ன பழக்கம்னா, வயதான முதியவர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களால நடக்க முடியாது, இப்படி நகர்ந்து கூட செல்ல முடியாத தாய், தகப்பன் அந்த மாதிரி பாட்டி, தாத்தா அந்த மாதிரி முதியவர்களை என்ன பண்ணுவாங்கன்னா, மலை உச்சிக்கு கொண்டு போய் அங்கேயே விட்டுட்டு வந்துருவாங்களாம். அந்த இடத்துல அவங்கள விட்ட பிறகு அவங்க மழை, வெயில், குளிர் அந்த மாதிரி விஷயங்களால ரொம்ப மோசமான உடல்நிலைக்கு போய் உணவு இல்லாம அந்த இடத்துலயே இறந்து போயிடுவாங்களாம். இறந்ததுக்கு அப்புறம் பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் இரையாயிடுவாங்களாம். இதுதான் அவங்களுடைய வழக்கங்களாம். அப்போ ஒருத்தன் என்ன பண்ணானா, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சா, நடக்க முடியலைங்களாம். அவங்கள தன்னுடைய முதுகுக்கு மேலே ஏற்றிக்கிட்டு மலை உச்சிக்கு கொண்டு போயிட்டே இருந்தாங்களாம். அப்போ போகிற வழியில் அம்மா என்ன பண்ணாங்களாம், எல்லா மரக்கிளைகள் இருக்கும் இல்லைங்களா, சின்ன சின்ன கிளைகளாக உடச்சி உடச்சி போகிற வழியில் போட்டுக்கிட்டே போனாங்களாம். பாதி தொலைவு போனோன்னே பையன் வந்து அம்மா கிட்ட கேட்டானா, ஏம்மா இந்த குட்டி குட்டி குச்சிகளை உடச்சி உடச்சி போட்டுக்கிட்டே வர, எதுக்கு போடுற எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டானா. அதுக்கு அம்மா சொன்னாங்களாம், ஒன்றும் இல்லைப்பா, நீ மலை உச்சியில் என்னை கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப வர சமயத்தில் உனக்கு வழி தெரியாமல் போயிடும், நீ எங்கேயாவது இந்த காட்டில் போய் மாட்டிப்ப, அப்புறம் உன்னால் வீட்டுக்கு போக முடியாது, உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, அதனால தான் நீ சரியான வழியில் வரணும் தான் இந்த குச்சிகளை உன்னுடைய அடையாளத்துக்கு போட்டேன்ப்பான்னு அம்மா சொன்னாங்களாம். இதை கேட்ட மகனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்களாம். இவ்வளோ நல்லது நம்மளுடைய அம்மா நமக்கு பண்ணுறாங்களே, அவங்களுக்கு போய் இவ்வளோ பெரிய கெடுதி நம்ம பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து அவன் திருந்தி அவங்க அம்மாவை சாகும் வரைக்கும் ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டானா. இவனை பார்த்து அந்த பழங்குடியினர் அத்தனை பேருமே திருந்தி அவங்களுடைய தாய் தகப்பனாரை அழகாக பார்த்துக்கிட்டாங்களாம். அந்த வழக்கமே மாறிடுச்சுங்களாம். இந்த குட்டி கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, வாடகை இல்லாத வீடு தாயின் கருவறை தாங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுடைய தாயை நம்ம கஷ்டப்படுத்தவே மாட்டோம். இன்னைக்கு உங்களுக்கு இந்த குட்டி கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.